யார் என்ன கேட்டுருவான் அப்படின்ற ஒரு திமிரு, அந்த திமிரு தான் இன்றைக்கு இந்த செயல்கள் எல்லாம் இவர்களுக்கு செய்ய வைக்குது. இவருடைய இந்த ஆணவங்கள் எல்லாம் அழிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வீதியில இறங்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய அந்த ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை நீங்கள் பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள், விவசாயிகள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை, அந்த விவசாயி போய் சேத்துல காலை வைக்கலன்னா நாம சோத்துல கைய வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. 2024 ஆண்டிலே நடக்கக்கூடிய இந்த தேர்தலிலே மக்களை நோக்கி வருவார்கள், அள்ளி வீசுவார்கள் பொய்கள். ஏதோ ராமர் கோயிலை திறந்துட்டோம், பெரிய ஒரு சாதனை உலகத்துல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இலவசமா உணவு கிடைச்சிருச்சு, அப்படியே வியாபாரம் பொங்கி வந்துருச்சு, எல்லாரும் செல்வ செழிப்பா மாறிட்டாங்க. செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் செய்தியாக உங்களுடைய சிந்தனைக்கு நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய செய்தியும் சிந்தனையும் என்னவென்று சொன்னால், இந்த நாடு பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து விட்டது. பொருளாதாரத்திலே இந்த நாடு 3ஆம் இடம் பெறப்போகின்றது. 2024ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய தேர்தலிலே பாஜக வெற்றி பெற்றால், மீண்டும் மோடி அரசாங்கம் வந்தால் இந்த நாடு 3வது இடத்தில் போய் சென்றுவிடும் என்று இல்லாத ஒன்றை சொல்லிக்கொண்டு தன்னுடைய பிரச்சார மந்திரமாக இந்த நாட்டுடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய பாஜக கட்சியினர் ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு நாடு முன்னேறுகின்றது என்று சொன்னால் எதை வைத்து நாம் சொல்ல வேண்டும்? இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வைத்திருக்கிறோம். நாட்டுடைய முன்னேற்சி என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுத்த இருக்க வேண்டும், அவருடைய தொழிலில் வளர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், விலைவாசிகள் குறைந்திருக்க வேண்டும், சாமானிய மக்களும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் ஒரு தேசத்தில் வாழ்வான் என்று சொன்னால் அந்த நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனால் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நாடு வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கடந்த 10 ஆண்டுகளாக அந்த வளர்ச்சியை விட்டுவிட்டு இந்த நாடு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்தங்கி போகக்கூடிய நிலைமையை இன்றைக்கு ஆளக்கூடிய இந்த அரசாங்கம் கொண்டு வந்து விட்டார்கள். இல்லை என்று சொல்ல முடியுமா? வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்றாங்க. இந்த நாடு பெருசா வளர்ந்துருச்சு, இந்த நாட்டுடைய மக்கள் அப்படியே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, எல்லாருமே அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதித்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த நாட்டுடைய பிரதமரும் அவர்களோடு இருக்கக்கூடிய இந்த கட்சி அமைச்சர்களும் அவர்களோடு இருக்கக்கூடிய மற்ற சங்கிகளும் சொல்லி கொண்டிருக்கக்கூடியதா பாக்குறோம். நம்ம அப்படி வளர்ந்துருச்சுன்னு சொன்னா இந்த நாட்டுல எதுக்கு அடிக்கடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் போராடி கொண்டிருக்கணும்? அவர்கள் எதற்காக அவருடைய கோரிக்கையை வீதிக்கு வந்து வைக்கணும்? பெரிய பொருளாதார வெற்றியை நம்ம கண்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருந்தால் எதற்கு மக்கள் வீதியில் வந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க? அப்ப இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? அவர்கள் போராடக்கூடியதை இந்த நாட்டுடைய அரசாங்கம் பார்க்கணுமா இல்லையா? அதை எதுவுமே பார்க்கறது கிடையாது. பாஜக ஆட்சிக்கு வந்து இந்த 10 ஆண்டுகள்ல 10,000 போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட போராட்டங்கள், மருத்துவ துறையில் சார்ந்தவர்கள் வீதியில் வந்து போராடக்கூடிய நிலை, கல்வி கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலை, இப்படி ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடியவர்கள் வீதிக்கு வந்து போராடக்கூடிய, ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கக்கூடிய நிலையை நாம பார்த்தோம். அது மட்டுமா, பொருளாதாரத்தில் வளர்ச்சி என்று சொன்னால் இந்த நாட்டில் உள்ள மிக முக்கியமான துறைகளிலே அந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் வளர்ச்சியை கண்டிருக்கணும், அந்த துறையும் வளர்ச்சியை நோக்கி சென்றிருக்கணும். அப்படி ஏதாச்சும் ஒரு நடந்தால் மட்டும்தான் இந்த நாடு வந்து முன்னேறி இருக்குன்னு சொல்ல முடியும். இந்திய நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் இன்றைக்கு வீதியில இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை கடந்த 3 ஆண்டுகளாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வேளாண் சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். அந்த வேளாண் சட்டத்தில் ஏராளமான விவசாயிகளுக்கு பாதிப்பு, அவருடைய வாழ்வாதார நஷ்டமாகிவிடும், பல்வேறு சிரமங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அந்த சட்டத்தில் உருவான காரணத்தினால் அந்த வேளாண் சட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் வீதியிலே, இந்தியாவுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லியிலே அவர்கள் போராடினார்கள். அந்த போராட்டம் எத்தனை நாள்? இன்றைக்கு வளர்ச்சி பெற்றோன்னு சொல்றாரு இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள். என்ன டெல்லியில உட்கார்ந்து போராடினாங்களே விவசாயிகள், ஏறத்தாழ 1.25 வருஷம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் போராடினது கிடையாது. 1.25 வருஷம் ஏறத்தாழ தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய மக்களை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய தொழிலை விட்டு, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சங்கதிகள், இந்த நாட்டுக்காக அவர்கள் அத்தனை நாட்கள்
கடுமையான வெயில், கடுமையான மழை, கடுமையான குளிர், அதிலெல்லாம் அமர்ந்து கொண்டு குடும்பத்தோடு அந்த விவசாயிகள் போராடினார்களே. அந்த போராட்டம் நடக்கும் போதெல்லாம் இவர் என்ன கோமால இருந்தாரா? நாடு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாட்டு மக்கள் இந்த போராட்டத்தை கலைச்சி விடுங்க, அவங்களுடைய கோரிக்கையை முடித்து கொடுங்கன்னு சொல்லி இந்திய நாட்டுடைய அரசாங்கத்திடம் பல கோரிக்கைகள் வைத்தார்களே. அப்படிப்பட்ட அந்த போராட்டம் இந்தியாவிலே நடந்தது. அந்த நேரத்தில் நம்முடைய பிரதமர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவருடைய கோரிக்கை ஏதாச்சும் ஒன்று உருப்படியா முடிச்சு கொடுத்தாரா? அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டாரா? ஒரு நாள் போராடினாலே நாட்டுடைய பிரதமர் என்ன செய்யணும்? என் நாட்டு மக்கள் என் ஆட்சியில் இருக்கும் போது இப்படி போராடுறாங்களே, அவங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு முன் வரணும். ஆனா அப்படி வராம ஏறத்தாழ 1.25 வருஷம் வரை அங்கேயே தங்கி அமர்ந்து எல்லாத்தையும் இழந்து போராடிய விவசாயிகளுக்கு வழக்கம் போல இவர் பொய்யா அள்ளி வீசுவாரு. அது போன்ற பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து அங்கிருந்து களைய விட்டார். சரி, அந்த பொய்யான வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த பொய்யான வாக்குறுதிகளை 1-2 முடிச்சு கொடுத்தாரா? விவசாயிகளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகள்ல ஏதாச்சும் ஒண்ணு அவர்களுக்கு அந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாரா? எதுவுமே கொடுக்கல. அப்ப இப்படி ஏமாந்த அந்த விவசாயிகள், நாட்டுடைய முதுகலின் எலும்பு என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயிகள் அரசாங்கத்திடத்தில் மறுபடியும் கோரிக்கை வைக்கிறாங்க. இத்தனை வாக்குறுதி கொடுத்தீங்களே, அந்த வாக்குறுதியில் ஒண்ணு கூட நிறைவேறலையே, நீங்க சொன்ன அந்த அடிப்படையில் தான் நாங்க அந்த போராட்டத்தை கலைஞ்சோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வெறும் வாய்ச்சவடால் தான், நடைமுறையில் எதுவுமே கிடையாது. வாயிலேயே வடை சூடுறது. அப்படி வாயிலேயே வடை சூடக்கூடிய அந்த செயலை அந்த போராட்டத்துக்கு பிறகு விவசாயிகள் மத்தியில இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை மட்டும்தான் மிஞ்சிச்சு. அப்படி பார்த்த அந்த விவசாயிகள் ஒரு கட்டத்துக்கு பிறகு மறுபடியும் போராடினால் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்படும், நாம இந்த கோரிக்கைக்கு மறுபடியும் போராடணும், அவர்கள் சொன்னதை வைத்து நாம போராடணும்னு சொல்லி மறுபடியும் இன்றைக்கு நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய ஏழை விவசாயிகள் தன்னுடைய கோரிக்கைக்காக அரசாங்கம் கொடுத்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வீதியில இறங்கி இன்றைக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. போய் பாருங்க, டெல்லியில இன்றைக்கு ஒவ்வொரு விவசாயியும் வீதியில இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலை. அப்படி போராடக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு இவர்கள் என்ன பரிசு தருகிறார்கள்? சரி, மறுபடியும் இவங்க போராட வராங்களே, இவங்களுக்கு இந்த போராட்டத்துல என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை நாம் செய்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கான்னு பார்த்தா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தலைநகரம் டெல்லியை நோக்கி இவர்கள் வந்துவிடக் கூடாது. எந்தெந்த இடத்துல இருந்து இந்த விவசாயிகள் கிளம்பி வராங்களோ அந்த இடத்திலேயே இவங்களுடைய காவல்துறை, போலீஸ் அவர்களை வைத்து அந்த மக்களை வர முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்துவது, அப்படி நிறுத்தக்கூடிய அந்த செயலைத்தான் இன்றைக்கு இந்த விவசாயிகளை நோக்கி இந்த அரசாங்கம் காவல்துறையை ஏவி விட்டிருக்கு. அதையும் தாண்டி டெல்லி தலைநகரிலே இந்த விவசாயிகள் வந்து போராடிவிடக் கூடாது என்பதற்காக 144 தடை என்கின்ற ஊரடங்கு உத்தரவை டெல்லியில இன்றைக்கு விவசாயி அந்த போராடக்கூடாது என்பதற்காக போட்டிருக்காங்க. விவசாயிகள் போராடக்கூடிய அந்த போராட்டத்தில் என்ன இருக்கு? இந்த 144 என்று சொல்லக்கூடிய அந்த தடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? போராடக்கூடிய விவசாயி என்ன கையில கத்தியோட வரானா? கையில துப்பாக்கியோட வரானா? RSS பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னா கையில கத்தியோடு கையில துப்பாக்கியோடு வந்து அப்பாவி மக்களை சுடுவார்களே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த விவசாயிகள் வருகிறார்களா? இல்லையே. எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம அமைதியாக அவன் தன்னுடைய கோரிக்கையை எடுத்து வைப்பதற்கு டெல்லியை நோக்கி வருகிறார்கள். எந்த டெல்லியில இந்த அரசாங்கம் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தை நோக்கி வந்து தன்னுடைய கோரிக்கை மறுபடியும் வைக்க வராங்க. அப்ப இப்படி வரக்கூடிய அந்த மக்களை நீங்க என்ன பண்றீங்க? வராத அளவிற்கு அந்தந்த இடங்களை தடுத்து நிறுத்துவது. அதை மீறி வந்த மக்களுக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் என்ன செய்திருக்குன்னு சொன்னா, விவசாயிகள் டெல்லியிலே போராட்டத்தை நடத்தக்கூடிய அந்த இடத்தில் விவசாயிகள் கூடிவிட்டார்கள். கூடிய அந்த விவசாயிகள் மீது என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், கண்ணீர் புகை என்று சொல்லக்கூடிய அந்த குண்டுக்கள் வீசி அவர்களை துன்புறுத்தக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு செய்தித்தாள்கள்ல பார்க்கிறோம். அப்போ ஒரு நாட்டுடைய அரசாங்கம் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகளோடு நடந்து கொள்ளக்கூடிய செயல் இதுதானா? அவர்களுக்கு தரக்கூடிய கண்ணியம் இதுதானா? அவங்க 2வது முறை உங்களை நோக்கி வருகிறார்களே, போராடுகிறார்களே, இந்த போராட்டம் எதற்காக? தானா அவங்களே வந்துட்டாங்களா? கடைசியாக அந்த களையப்பட்ட அந்த போராட்டத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதுதானே கேட்கிறாங்க. அந்த கோரிக்கை இன்றைக்கு உங்களால செய்ய முடியல.
விவசாயிகளுக்கு வாக்குறுதிகள் அன்றைய தினம் களையக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீர்கள். அந்த வாக்குறுதிகள் சரி செய்திருந்தால் இன்றைக்கு டெல்லியை நோக்கி அந்த விவசாயிகள் வந்திருப்பாங்களா? நிச்சயமாக வந்திருக்க மாட்டாங்க. இந்த போராட்டத்தில் விவசாயிகள் என்ன வைக்கிறாங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு விவசாயிகளுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் என்ன ஓய்வூதியம் தரேன்னு சொன்னீங்க, அதை நம்பி நாம கொடுத்தீங்களா? போதுமான அளவிற்கு நாம் செய்யக்கூடிய விவசாய வேளாண் அந்த பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் அதற்குரிய லாபத்தை ஏற்படுத்த தருவீங்க, நீங்க அதை நீங்கள் செய்தீர்களா? அந்த 1.25 வருஷம் உட்கார்ந்து குளிர்ல மழையில வெயில்ல போராடினாங்களே, அந்த நேரத்தில் மரணித்த அந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தது, போங்க உங்களுக்கு இதெல்லாம் நம்ம செய்து தரோம், இறந்து போன அந்த விவசாயிகளுக்கு நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படின்ற வாக்குறுதி எல்லாம் அன்றைய தினம் கொடுத்ததுனால விவசாயி கலைஞ்சு போனா. அப்போ ஏழை விவசாயிகளாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நீங்கள் இன்றைக்கு நிறைவேற்றி இருந்தால் அவர்கள் மறுபடியும் வீதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்குமா? அப்படி அகிம்சை வழியாக அமைதியாக போராடக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு நீங்க என்ன செய்றீங்க? அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையை செவிசாய்க்காமல் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, ஒன்னே நீ டெல்லி பக்கம் வரக்கூடாது, எந்த மாநிலத்திலிருந்து நீ கிளம்புறியோ அங்கேயே நீ காவல்துறையோடு தடுக்கப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதையும் மீறி வந்த அந்த விவசாயிகளுக்கு கண்ணீர் குண்டுகள் வீசி அவர்களை துன்புறுத்தக்கூடிய செயலை இன்றைக்கு அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. கேட்டா மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா டெல்லியில வந்து போராடக்கூடிய அந்த விவசாயிகளோடு பேச்சுவார்த்தைகள் நாம நடத்திட்டு இருக்கோம். பேசுறாங்களா? இப்பதான் பேசுறாங்களா? இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்புறாரு. இப்படி பேசிதானே இப்ப போன வாட்டியும் கலைஞ்சு விட்டீங்க. என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்து தானே அவங்கள அனுப்பி வச்சீங்க. சொல்லக்கூடிய அந்த செயலை நீங்க செய்யாத காரணத்தினால் மறுபடியும் வந்திருக்கிறாங்க. இப்போ என்ன பொய் சொல்ல போறீங்க? இப்போ என்ன பொய் சொல்லி அவங்கள அனுப்பி வைக்க போறீங்க? அப்ப இதுதான் இந்த நாட்டுடைய நிலைமையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கத்துடைய நிலை எப்படி இருக்குன்னு சொன்னா, எந்த ஒன்றையும் உண்மையான செயலாக செய்வது கிடையாது, எந்த ஒரு வாக்குறுதியும் உண்மையாக சொல்வது கிடையாது. செய்யக்கூடிய அத்துணை செயல்களும் பொய்யாகவும், சொல்லக்கூடிய அத்துணை வாக்குறுதிகளும் பொய்யாகவும், மக்களை முழுமையாக ஏமாற்றக்கூடிய ஒரு செயல்தான் இன்றைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மத்திய அமைச்சர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய கட்சி உறுப்பினர்கள், இப்படி அனைத்து சங்கிகளும் பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் பொய்யாக தான் 10 ஆண்டுகளாக நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நாட்டுடைய மக்களுக்கு தன்னுடைய உழைப்பை வேர்வை சிந்தி நாம உண்ணக்கூடிய இந்த உணவு, அரிசி, பருப்பு, காய்கறி, பழங்கள் அனைத்தையும் இந்த உலகத்திற்கே தரக்கூடிய விவசாயிகளுக்கு இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, தன்னுடைய உரிமையை கேட்டு வரக்கூடிய அந்த விவசாயிக்கு கண்ணீர் குண்டு வீசி இப்படி விரட்டக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்போ உண்மையிலே இது போன்ற ஒரு செயல் கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் தான். அப்ப இந்த மாதிரியான செயல் இவர்கள் சர்வ சாதாரணமாக இந்த பாஜக அரசாங்கம் செய்கின்றது என்று சொன்ன என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இவர்களை நாம் அடித்தாலும் சரி, கண்ணீர் குண்டு வீசினாலும் சரி, இவர்களை ஏன் என்று கேட்பதற்கு நாதி இல்லை. நாம தான் பெரிய ஒரு ரூலிங் பார்ட்டி ஆச்சே, நாம இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசாங்கமாச்சே, நம்ம எதிர் யார் என்ன கேட்டுருவா அப்படின்ற ஒரு திமிரு, அந்த திமிரு தான் இன்றைக்கு இந்த செயல்கள் எல்லாம் இவர்களுக்கு செய்ய வைக்குது. இவருடைய இந்த ஆணவங்கள் எல்லாம் அழிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வீதியில இறங்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய அந்த ஒவ்வொருத்தருடைய கண்ணீரை நீங்கள் பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக இந்திய மக்கள், விவசாயிகள் படக்கூடிய அந்த கஷ்டங்களை, அந்த விவசாயி போய் சேத்துல காலை வைக்கலன்னா நாம சோத்துல கைய வைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட உழைத்து உலகத்திற்கே உண்ணக்கூடிய உணவு கொடுக்கக்கூடிய அந்த விவசாயி கஷ்டப்பட்டு விளைச்சி நமக்கு கொடுக்கக்கூடிய வெறும் பணம் காசு இருந்தா போதுமா? அவன் அந்த விளைச்சல் விளைக்கலன்னு சொன்ன நமக்கு அரிசி கிடைக்குமா, பருப்பு கிடைக்குமா? அப்படி உழைக்கக்கூடிய அந்த விவசாயி இன்றைக்கு தன்னுடைய கோரிக்கை நிறைவேற்றி தாருங்கள் என்று அகிம்சை வழியிலே அமைதியான முறையிலே கேட்கும் பொழுது கண்ணீர் குண்டு வீசப்பட்டு விரட்டப்படுகின்றான். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை பார்க்கணும். இந்த 10 ஆண்டுகளாக இந்த பாஜக அரசாங்கம் செய்த ஒவ்வொரு செயலையும் நாம கூர்ந்து கவனிக்கிறோம். இது ஏன் கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்றோம் சொன்னா, அடுத்த வந்துருவாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே 2024 ஆண்டிலே நடக்கக்கூடிய இந்த தேர்தலிலே மக்களை நோக்கி வருவார்கள்.
அள்ளி வீசுவார்கள் பொய்கள். ஏதோ ராமர் கோயிலை திறந்துட்டோம், பெரிய ஒரு சாதனை உலகத்துல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இலவசமா உணவு கிடைச்சிருச்சு, அப்படியே வியாபாரம் பொங்கி வந்துருச்சு, எல்லாரும் செல்வ செழிப்பா மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி அள்ளி வீசி கொண்டு வந்துருவாங்க. அப்ப இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் பார்க்கணும், இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிக்கணும். இவர்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த பொய்களை நாம கொண்டு வரணும் வெளிச்சத்திற்கு. போராடக்கூடிய விவசாயி நாம ஆதரவு கொடுக்கணும். இது போன்ற விவசாயிகள், மற்ற துறையில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இவர்களை எல்லாம் சரியான முறையிலே வழிநடத்தாத வெறும் பொய்யான ஒரு செயல்கள், மத சண்டை, ஜாதி சண்டை ஊட்டக்கூடிய இந்த கயவர்களை வரக்கூடிய தேர்தலில் தக்க பாடத்தை நம்ம கொடுக்கணும். 2024ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது இந்த பாசிச அரசாங்கத்திற்கு ஒரு சாவுமணி அடிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கணும். அப்ப இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய கடமை இது. இந்த ஏழை விவசாயிகள், படித்த மாணவர்கள், இன்றைக்கு மருத்துவர்களாக இருக்கக்கூடிய அந்த மருத்துவர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் வீதியிலே வந்து போராடி கண்களிலே கண்ணீர் மழுக மழுக அழுத காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த கண்ணீரை துடைக்கும் விதமாக வரக்கூடிய தேர்தலில் இந்தியாவில் வசிக்கக்கூடிய இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பாஜக அரசாங்கத்திற்கு எதிராக ஓட்டுகளை செலுத்தி இவருடைய இந்த ஆட்சி அதிகாரத்தை, இவருடைய இந்த திமிர்களை, இவருடைய இந்த ஆணவத்தை அனைத்தையும் முற்றிலும் இவர்களை ஒழித்துவிட்டு இந்த நாட்டை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய ஒரு செயலை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த செய்தியும் சிந்தனையும் நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.